ഹലോ. ഇന്ന് ചെറിയൊരു ഷോപ്പിങ്ങിൻ്റെ വീഡിയോ ആണ്. ഷോപ്പിംഗ് എന്ന് പറയുമ്പോൾ നമുക്ക് നാളെ ഒരു ഗെറ്റ് ടുഗദർ ഉണ്ട്. ലൈക്ക് എൻ്റെ ഫ്രണ്ട്സിനെയൊക്കെ വീട്ടിലേക്ക് ഇൻവൈറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. നമുക്ക് ചുമ്മാ പുറത്ത് പോയി കഴിക്കുന്നതിന് നമുക്ക് വീട്ടിലുണ്ടാക്കി കഴിക്കാം. എല്ലാവരും വീട്ടിലേക്ക് വരുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. സോ അതുകൊണ്ട് എല്ലാവരും നാളെ വരും. അതിന് വേണ്ടിയിട്ടുള്ള ഐറ്റങ്ങളൊക്കെ വാങ്ങിക്കണം. അതിന് വേണ്ടിയിട്ടുള്ളൊരു ചെറിയ ഷോപ്പിംഗ് ആണ്. ഗെറ്റ് ടുഗദർ എന്ന് പറയുമ്പോൾ അവർ വന്നിട്ട് എല്ലാവർക്കും കൂടി ചേർന്ന് കുക്ക് ചെയ്യുക എന്നുള്ള ഒരു കോൺസെപ്റ്റാണ്. അല്ലാതെ ഞാൻ മാത്രം പെട്ടുപോകുന്നതല്ല. സോ തിരിക്കാം. ஸோ நாளைக்கு நம்ம ஃபன் பண்ணுறதுக்கு வந்து ஷாப்பிங் போகிறோம். ஸோ நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் என்னென்ன வாங்கணுன்றது அவள் தான் சொல்லணும். ஆமாம் ஆமாம், ஏன்னா அவளுக்கு குக்கிங் தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ. அவர் நல்ல കുക്കർ. ഓക്കെ, നാളെ എന്തൊക്കെ വാങ്ങണം എന്നുള്ളത് ഇവൾ പറയും, ഞാൻ എടുത്തിടും. അവിടെ പോയിട്ട് ബിൽ പേ ചെയ്യും. ഞാൻ പർസ് മറന്നു വെച്ചിട്ട് സത്യം ഓട്ടോയിൽ സ്കാൻ ചെയ്ത് പേ ചെയ്ത് 15 രൂപ ഷെയർ ഓട്ടോക്ക്. ഏയ് ஆட்டோ வேற சேஸ் பண்ணி பிடிச்சிட்டு பர்ஸை தேடுற இல்லை. ஐயோ, கார்டு வச்சிருக்கேன்ல, இன்கேஸ் ஒர்க் ஆகலைன்னா உனக்கு தான் அனுப்பி பண்ணணும். ஓகே, திங்ஸ் வாங்கிட்டு வரும்ப காணோம். திங்ஸ் வாங்கும் போதும் காட்டுறோம். ஸோ ஏன் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா, இங்கே தான் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ பிளான் எக்கனாமிக்கலி சேவ் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இங்கே தான் ஆஃபரில் கொடுப்பாங்கன்ட்டு நம்ம வந்து 2 பொருள் வாங்க வர இடத்துல 4 பொருள் எடுக்கும் இங்கே. ஆமாம். ஸோ வந்து திங்க் வைஸ்லி பிஃபோர் யூ சூஸ். ஓகே மேடம், பிளான்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. மறுபடியும் எக்ஸிக்யூஷன் நல்லா இருக்காது. സോ എന്നിട്ട് ഈ കുരിപ്പിനെയും കൊണ്ടാണ് സാധനങ്ങൾ വാങ്ങിയാൽ ഞാൻ എടുക്കുമ്പോൾ അവൾക്ക് അത് വേണ്ടെന്ന് പറയും, അവളെടുക്കുമ്പോൾ ഞാൻ ഇത് വേണ്ടെന്ന് പറയും. അങ്ങനെ കുറേ 1-2 മണിക്കൂർ അവിടെ കിടന്ന് ചുറ്റിയിട്ട് ആവശ്യമുള്ളതൊന്നും വാങ്ങിയില്ലെന്നാണ് എൻ്റെ ഒരു അഭിപ്രായം എന്ന് പറയുന്നത്. ഞാൻ എടുക്കുമ്പോൾ അവൾ പറയും, ഇതെന്തിനാണ് വെറുതെ എടുക്കണത്, നീ ഇങ്ങോട്ട് വാ. അവളെടുക്കുമ്പം പറയും, ഇത് വേസ്റ്റ്, നീ ഇങ്ങോട്ട് വാ. അങ്ങനെയൊക്കെ പറഞ്ഞ് കുറേ നേരം അവിടെ നമ്മൾ മാത്രം കടയിലേക്കോ എവിടെ പോകുന്നതാണെങ്കിൽ നമ്മൾ പോവും, ആ പ്രോഡക്റ്റ് എടുക്കും, വരും. പക്ഷേ ഈ നമുക്ക് കംഫർട്ട് സോണിലുള്ള ഒരാൾ കൂടി ഉണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ നമ്മൾ അവിടെ അലമ്പാക്കിയിട്ടേ വരും. അതാണ് നമ്മളുടെ കോൺസെപ്റ്റ്. സോ അങ്ങനെ പോയിട്ട് സാധനങ്ങളൊക്കെ വാങ്ങി ஷாப்பிங் முடிச்சிட்டோம். அரேஞ்ச்மெண்ட் பவி இதை கொண்டு போய் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரலாமா வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு? இதுக்குள்ளவே இதை எல்லாம் வாங்கிட்டோம். பட் சமைக்கிறது தான் யாருன்னு தெரியல. நீ சமைப்ப, நான் சமைப்பேன்ட்டு மாற்றி சொல்லிக்கிறோம். நான் சமைக்க போகிறது. எங்கள் அண்ணன் வேற இன்னைக்கு கேட்டான், விஜய் அந்தளவுக்கு நல்லா சமைப்பாங்களா அப்படின்ட்டு. நாங்கள் தான் போய் சமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் நான் குட் பை வ்ளாக் சொன்னேன்னா ஐ எம் அலைவ் ஆர் எல்ஸ் பி தேர் அட் மை ஃபினரல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம், அதாவது ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வெஜிடபிள் ஷாப்பிங்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ வி ஹேவ் ஒன் மோர் பர்சன் வித் அஸ். ஸோ இவங்களும் எவ்வளோ அடம் பிடிச்சாலும் நானும் வருவேன், தலைக்கீழாக தான் குதிப்பேன் என்று வராங்க. அவங்க ரோட்டில் எங்கேயாவது அழுதாங்கன்னா அவங்கள அங்கேயே உட்கார வச்சுட்டு வந்துடுவோம். நாங்கள் தூக்கிட்டு வர போகிறது கிடையாது. ஆக்சுவலி சாதனங்களுக்கு நல்ல வெயிட் ஆகும். அது திங்ஸ் மொத்தம் வாங்கிட்டு வரான்னு விசாரிச்சா இனி திருச்சி ஒரிக்க கூடி போகணும். ஸோ இதை தூக்குறதுக்காக இவங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஆமாம், இவங்க தான் அந்த குட்டி லக்கேஜ். இந்த லக்கேஜே நம்ம தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். സോ ഫൈനലി ഒരു 10-100 കോൾ ചെയ്തിട്ട് ഇത് വേണോ അത് വേണോ എന്നുള്ള എല്ലാ അഭിപ്രായങ്ങളും കേട്ടിട്ട് നാളത്തേക്കുള്ള ഐറ്റങ്ങളൊക്കെ വാങ്ങി എന്നുള്ള ഐഡിയയാണ്. വാങ്ങി എന്നാണ് വിചാരിക്കുന്നത്. ഇനി നാളെ എന്തെങ്കിലും പറ്റിയില്ല എന്നുണ്ടെങ്കിൽ അടുത്ത് പോയി വാങ്ങാം, അത്രേ ഉള്ളൂ. നാളെയാണ് ഗെറ്റ് ടുഗദർ. സോ നാളത്തെ വ്ളോഗ് കാണിക്കാം. താങ്ക് യു.